குரு கிரகம் மிதுன ராசியில் ராகு சாரத்தில் செல்லக்கூடிய நிகழ்வினால், அந்த ராகுவுடனும் திரிகோணமாக இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வினால் 12 ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்கள். இது நடக்கக்கூடிய காலகட்டம் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 தொடங்கி 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 வரை மிக மிக அதிக எச்சரிக்கையுடன் நாம் அனைவரும் இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இந்த ஒரு இணைவு விளங்குகிறது. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் குரு கிரகம் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இணைவு பற்றி, நட்சத்திர இணைவு பற்றி விளக்கமாக 12 ராசிகளுக்கும் ஒரு பலனாக கொடுக்க இருக்கிறேன். இது நாள் வரை குரு பெயர்ச்சி அடைந்த நாள் முதல் குரு கிரகம் முதலில் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்த நட்சத்திரம் மிருகசீரிடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம். இப்பொழுது குரு கிரகம் ராகுவுடைய நட்சத்திரமாக ஆல்மோஸ்ட் ராகுவாகவே மாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். மேலும் ராகுவோடு திரிகோணமாக அந்த குரு இணையக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிலை. 14ஆம் தேதி ஜூன் மாதம் ராகுவுடைய திருவாதிரைக்கு குரு கிரகம் வந்துவிட்டார். ஸோ இது ராகுவோடு நட்சத்திர தொடர்பில் இருக்கக்கூடிய குரு திரிகோணமாக கும்ப ராசியில் உள்ள கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடைய தொடர்பிலும் அவர் இருப்பது. இந்த ராகு இன் டர்ன் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதியில் செல்வது, இது எல்லாமே ஒரு அதிகமான ராகுவுடைய ஆளுமையை காட்டுகிறது. பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம். இது கண்டிப்பாக அதற்கு ஒப்பான ஒரு இணைவுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் ஒரே பலனை கொடுக்காது அப்படின்னு சொன்னாலும், உலகியல் ஜோதிட அடிப்படையில் காற்று ராசிகளாக இருக்கக்கூடிய 2 ராசிகளில் திரிகோணமாக ராகுவுடைய நட்சத்திரத்தில் அந்த குருவாகவும் ராகுவாகவும் இருந்து, இந்த கிரகம் ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வதும், இந்த குரு கிரகம் ராகுவுடைய நட்சத்திர திருவாதிரையில் செல்வதும் பரிவர்த்தனையாக இருப்பது கண்டிப்பாக காற்று வழியாக நடக்கக்கூடிய விஷயங்களில் மக்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருப்பது ரொம்ப ஆப்வியஸாக தெரிகிறது அப்படின்னே சொல்லலாம். எல்லோருமே சற்று எச்சரிக்கையாக இருப்பது, ஒரு வைரஸ் தொற்று மீண்டும் வருவதற்குடைய காற்று மூலியமாக பரவக்கூடிய ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ராகு என்று சொல்லக்கூடியது ஒரு விஷத்தன்மை நச்சுத்தன்மை உடைய விஷயங்களை காற்றில் பரப்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள், விமான விபத்துகள், இது மாதிரியான நிறைய விஷயங்களை இது குறிக்கக்கூடிய நிலை. இது உலகியல் ஜோதிட அடிப்படையில் இந்த குரு ராகு கனெக்ஷன் என்னென்ன வகையில் எல்லோருக்கும் ஒரு ஒரு ஓரளவிற்கு ஆழ்ந்த பலன்களை நன்மைகளாக தீமைகளாக கொடுக்க இருக்கிறது. நான் எப்பொழுதுமே நன்மை தீமை இரண்டையுமே வெளிப்படையாக சொல்லி பழக்கம். உங்களுக்கு என்னுடைய சேனலை பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக இது தெரிந்திருக்கும். ஸோ அந்த அடிப்படையிலேயே இன்றும் இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு எடுத்துக்கொண்டால், இவர்களுக்கு முதலில் நன்மைகள் நிறைய இருக்கிறது, தீமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கிறது. மேஷத்தினுடைய குருவோடு தொடர்பு, இவங்களுக்கு பாக்யாதிபதி 12ஆம் அதிபதி. இவர் 3இல் இருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பொருளாதார பணப்புழக்கத்தை கொடுப்பார். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி லாபஸ்தான ராகுவாகவே இந்த குரு கிரகம் எல்லா முயற்சிகளுக்கும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அந்த 3ஆம் வீட்டு குரு ராகுவாகவே மாறக்கூடிய நிலை. அந்த ராகு இங்கு பாதகஸ்தானமாகிய மேஷத்திற்கு 11ஆம் வீடு கும்பம் பாதக வீடாகவும் இருப்பதனால் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் முயற்சி செய்வது, தேவைக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன். ஒரு பாதகமான விஷயங்கள், ரொம்ப ரிஸ்கியான விஷயங்களை செய்யாமல் இருப்பது, அதிக லாபத்திற்கு ஆசைப்படக்கூடிய விஷயம், ஒரு குறுக்கு வழியில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக, கேம்பிளிங் இல்லைனா ஒரு ஷார்ட் டேர்மில் பெரிய அளவிற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருப்பதாக இருந்தாலும், இந்த மாதிரி ராகு தொடர்பாக நேர்மைக்கு புறம்பான பணப்புழக்கத்தை இவங்க என்கரேஜ் பண்ணாமல் இருப்பது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. பாக்யாதிபதியான குரு கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பது போன்ற ஒரு நிலையில் இருப்பது, அது ராகுவுடன் தொடர்பாக இருப்பது, அது அதிர்ஷ்டம் பேராசையாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்களாக இருக்கும். இந்த 11ஆம் வீடு மூத்த சகோதரரையும் குறிக்கக்கூடிய நிலை. அந்த கிரகம் 12இல் மறைந்திருப்பது சகோதரருடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இளைய சகோதர ஸ்தானத்தோடு இது கனெக்ட் ஆவதனால் யாருக்கெல்லாம் மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் எல்லா வகையிலுமே சற்று சிப்ளிங்ஸோடு சற்று கவனமாக பழக வேண்டிய காலகட்டம். பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும், நேர் வழியில் செல்ல வேண்டும். அதர்வைஸ் இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமான நேரம், நல்ல நிலை, செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல லாபமான பொருளாதார ஏற்றம்
நேச்சுரலாகவே இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை 4ஆம் வீட்டிற்கு சில விரயங்களான சில பலன்கள் நடக்கும். பழைய வீடு வாகனங்களை விற்றுவிட்டு புதிதாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்து கொள்ள நினைப்பவர்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். ஆனால் அதில் சற்று நிதானமாக கவனமாக இருக்க வேண்டும். 1-2 பேரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். பிரயாணங்களால் அதிர்ஷ்டம், ஆதாயம் இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள், ஏற்றம். அதே பலன் 2வது குழந்தைக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ அனுகூலத்தினால் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். சுப விஷயங்கள், சுப விரயங்கள், திருமணம் போன்றவை இவர்களுக்கு இல்லைன்னா குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பணிக்காக, தொழிலுக்காக இல்லைன்னா ஒரு சுற்றி பார்ப்பதற்காக கூட இது இருக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து நீங்கள் அனுசரித்து செல்வது, குடும்பஸ்தானத்தை சனி கிரகம் பார்ப்பது, பேச்சு, உணவு இதிலெல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, பேராசைப்படாமல் இருப்பது, வாக்கு கொடுக்காமல் இருப்பது, மூத்த சகோதரருடன் இளைய சகோதரருடன் சற்று கவனமாக இருப்பது, இதெல்லாமே சற்று நிதானமான பலன்களில், எச்சரிக்கையான பலன்களில் மேஷ ராசிக்கு வருகிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நேரடி இணைவு, பேச்சு ஸ்தானத்தில் ராகு இருந்து விட்டாலே சற்று பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். அனாவசிய பேச்சை முற்றிலுமாக நீங்கள் தவிர்ப்பது நல்ல பலன்கள். யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் உங்களை சோதிக்க கூடிய நிலையாக, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சிக்கல்களை சூழல்களாக அது கொடுக்கும். கொஞ்சம் நீங்கள் குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. இது முதலில் உங்களுக்கு கவனமான பலன்களை நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது உங்களுக்கு நல்ல பலன்களாக வருவது பணி உயர்வு. அற்புதமான பணியில் ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம். பணிக்கான ஒரு மிக உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய தனப்பிராப்தியாக இருக்கும். தொழில் வளர்ச்சியாக இருக்கும். பணி வெளியில் கிடைக்கக்கூடிய வேறு வேலையாக இருந்தாலும் சரி, இன்டர்னலாக உங்களுக்கு வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் உயர்ந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலன்கள் ரிஷபத்திற்கு. 10ல் உள்ள அந்த ராகு கிரகம் கேந்திர வீட்டில் பிரமாதமான நிலையில் இருக்கிறார். 11ல் உள்ள சனி கிரகமும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆனால் எல்லாமே பொருளாதார நிலைக்கு ஏற்றமும் ரிலேஷன்ஷிப் வகையில் குளறுபடிகளை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் நீங்கள் பேசவே கூடாது. ரொம்ப நீங்கள் நிதானமாக விட்டு கொடுப்பது நல்ல நிலை. கண்டிப்பாக திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும். பொருள் நன்மைகளையும் ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனமான பலன்களையும் நீங்கள் கையாள வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் ராகு சாரத்தில் செல்வது என்ன பலன்களை கொடுக்கும்? மிதுனத்திற்கு குரு பாதகாதிபதியாக இருந்த 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் ராகு சாரத்தில் இருப்பது, அந்த ராகு கோட்சாரத்தில் தற்பொழுது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் இருப்பது நல்ல பலன்களாக முதலில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதாரத்தில் உயர்வு, பணியில் வளர்ச்சி, கௌரவம், அந்தஸ்து, பிரமாதமான ஏற்றமான ஒரு நல்ல நிலை. ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தினால், வெளிநாட்டு பிரயாணங்களால் வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நல்ல ஒரு மாற்றத்தை அடையும். சுப விரயங்கள், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அற்புதமான பெரிய பதவி அடையக்கூடிய மிகப்பெரிய பணி வளர்ச்சி, தொழில் லாபம் மிகப்பெரிய அளவிற்கு, நீண்ட நாள் தொழில் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல பலன். ஆனால் ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பாதகாதிபதியாக இருந்து அது ராகு சாரத்திலும் செல்வது கண்டிப்பாக ஓவர் திங்கிங் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் எதிர்காலத்தையே கெடுத்துவிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். முக்கியமாக மேல் படிப்பிற்காக செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டுக்கு ஏற்றார் போன்ற ஒரு படிப்பு, அந்த யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி தங்கும் இடம், இதெல்லாம் நீங்கள் முடிவு செய்வது மிகுந்த ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த ராகுடைய சாரத்தில் குரு இருப்பது, திரிகோணமாக குரு கிரகமும் அந்த ராகுவும் இணைவாக இருப்பது, கண்டிப்பாக ராகுவுடைய ஆளுமை உங்களை சுற்றி சுற்றி இருப்பது 1, 5, 9 எண்ணங்களிலும் நீங்கள் நேர்மை தவிர வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. நேர்மைக்கு புறம்பான குறுக்கு வழிகளை நீங்களும் நாடக்கூடாது. திருமண வாழ்வில் சனியுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பது மிதுன ராசிக்கு கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக விட்டு கொடுத்தால் மட்டுமே ஒற்றுமை இருக்கும். படுக்கை ஸ்தானத்தை சனி கிரகம் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருந்து பார்ப்பது நிறைய பேருக்கு இது கோச்சார நிலை மட்டும் அப்படின்னா பிரச்சனை கொடுக்காது. சுய ஜாதகத்திலும் இது தேவையில்லாத திருமண வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய தசாபுதி நடந்தால் கணவன் மனைவியிடையே பிரிவினை கொடுத்துவிடும். படுக்கை ஸ்தானம் பிரிந்து விட்டால்
திருமண வாழ்க்கை வந்து பிரிந்துவிடும். நம்ம எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ரொம்ப முக்கியமாக இவங்க திருமண வாழ்க்கையை அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு 12ஆம் வீட்டில் இணையக்கூடிய இந்த ஒரு நிலை ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு சுப ஆதிபத்தியமுடைய கிரகமும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும். இவர் 6ஆம் அதிபதியாக இருந்து என்ன பலன்களை கொடுக்கிறார்? 6ஆம் அதிபதியாக அவர் அதிக நன்மைகளை கொடுப்பார். ஆனால் 9ஆம் அதிபதியாக சில தொல்லைகளையும் கொடுப்பார். ஸோ இது ரொம்ப ஒரு ஆப்போசிட்டாக இருப்பது. 6 என்றால் தொல்லையை கொடுக்கக்கூடிய நிலை. இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால 6 தொடர்பான நன்மைகளையும் 9 தொடர்பான மறைவு தோஷத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். 6ஆம் வீடு பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுப்பார். முக்கியமாக இடமாற்றம், பணிக்கான இடமாற்றம், கடன்கள் வாங்கி சுப விரயங்கள், வீடு வாகனங்கள், அதிக நண்பர்கள் ஒரு 60%க்கு மேலே கடகராசி நண்பர்கள் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். அற்புதமான பிரமாதமான நல்ல ஒரு காலகட்டம். நீங்கள் நல்ல விதமாக கடன் வாங்கி வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பவங்க இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையும் தேவை. வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய உடல் நல கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாற் போல ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவோடு இந்த 12ஆம் வீட்டு குரு தொடர்பாக இருப்பது திடீர் வளர்ச்சி, திடீர் வெளிநாடு, பணியில் ஏற்றம், தனப்பிராப்தி, இப்படி பொருளாதார ஏற்றங்களை, மெட்டீரியல் லாபங்களை கொடுத்தாலும் இது ஆரோக்கிய ரீதியிலாக நீண்ட நாள் கண்டிஷன்ஸ், ஹெல்த்தில் ரொம்ப பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சடனாக நீங்கள் நீண்ட நாள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு நோய் வந்து உங்களை பெரிய லெவலுக்கு அச்சுறுத்தக்கூடிய நிலையாக சில பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு கிரகம் ராகு சாரத்தில் செல்வது, அந்த ராகுவும் 9ற்கு விரயமாக இருக்கக்கூடிய 8இல் இருப்பது, தந்தையாரோடு பிணக்குகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தை மிக அதிகமாக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல நிலை. அவரவர்கள் தந்தைக்கு என்னெல்லாம் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல அலட்சியம் இல்லாமல் இருந்துவிட்டாலே இது போதுமான நிலையாக இருக்கும். இதெல்லாமே கோச்சார நிலை, சுய ஜாதகம், தசாபுத்திகள் இதெல்லாமே உங்களுக்கு இன்னும் ஆடடாக நிறைய விஷயங்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகப்படுத்தி குறைத்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கடகத்திற்கு ஆன் த ஹோல் இவர்களுக்கு பொருளாதார ரீதியிலாக பணியில் நல்ல வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள், திடீர் சுபவிரயங்கள் நல்ல விதமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. தந்தை ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் தேவை. பூர்வீகத்திலிருந்து நகர்ந்து வேறு இடத்திற்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு நண்பர்களுக்கு ஏற்படும். இதை ஒரு நல்ல சிக்னலாக, இதுதான் இண்டிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கொள்வதற்கு மிகுந்த நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு லாபஸ்தானத்தில் உள்ள குரு கிரகம் 5, 8 கூடையவர். இவர் வந்து ராகு சாரத்தில் செல்வதும் அந்த ராகு கிரகம் 7ஆம் வீட்டில் இருப்பதும் கண்டிப்பாக திருமண வாழ்வை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் திருமணத்தில் பிரச்சனைகள், மறு திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். மறு திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு நல்ல முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் இந்த குரு 5 கூடையவராக இருந்து ராகு சாரத்தில் செல்வது குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மேன்மையான பொருளாதார நிலை ஏற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இன்னும் உங்களோட குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு சற்று விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டம். குழந்தைகளோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் உங்களோடு கூட சற்று ஒரு ஈகோ கிளாஷ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு நீங்கள் நிதானமாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த குரு ராகுசாரத்தில் இருந்து 7ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது திருமண வாழ்வில் தேவையில்லாமல் பழைய முதல் திருமணத்தை பிரேக் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை சிலருக்கு கொடுக்கலாம். ஓரளவிற்கு நீங்கள் அனுசரித்து செல்வது திருமண வாழ்வை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வகையிலும் மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் அவர்களோடு நல்ல டேர்ம்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அவர்களிடம் சொல்லிவிடுவது கூட நல்ல நிலை. அவங்க ஆரோக்கியத்தில் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். சிம்ம ராசிக்கு நேர் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பொருளாதார ரீதியிலாக மிகப்பெரிய வளர்ச்சி. ஆல்ரெடி சனி கிரகம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல மேன்மைகளை கொடுப்பதனால் இது மெட்டீரியல் விஷயங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் திருமண வாழ்வில் சற்று சஞ்சலத்தை கொடுப்பதற்கு 2ஆம் திருமணத்தை தேவையில்லாமல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிலை போல ஒரு
தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த கனெக்ஷன் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அஷ்டமத்தில் உள்ள சனி கிரகம் பணியை ப்ரொடெக்ட் செய்தாலும் உங்களுடைய குடும்ப வாழ்வை சற்று ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நிலையாக மாற்றலாம். உங்களுடைய அனுசரிப்பு, உங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய சில குணங்கள், இதெல்லாமே நிறைய விஷயங்களை மாற்றக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த குரு ராகுவுடைய நட்சத்திர தொடர்பு, அந்த ராகு 6ஆம் வீட்டில் இருப்பது, 6ஆம் வீடு 10ஆம் வீடு தொடர்பான நிறைய மாற்றங்கள், ஒரு பிரமாதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நிறைய நண்பர்கள் வேலையை விட்டுட்டு திடீரென்று சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படலாம். ஸோ இது மாதிரியான ஒரு டிராஸ்டிக்கான ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம். அதிக கடன்கள் வாங்கி சுயதொழில் செய்யக்கூடிய ஆர்வம் சிலருக்கு ஏற்படலாம். ரொம்ப நிதானமாக நீங்களும் உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் எந்த மாதிரியாக அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் நடக்கும்னு மட்டும் சொல்லாமல் நீங்கள் அதை செய்யாதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன். ஏனென்றால் கண்டகத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் புத்திஸ்தானாதிபதியாக 5, 6 கூடிய சனி 7ல் இருக்கிறார். அந்த 7ஆம் வீடு உங்களுக்கு பாதக வீடு. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து வேலையை விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்கும். 5 கூடிய புத்திஸ்தானாதிபதியும் பாதகத்தில் இருப்பதனால் அது சரியான டெசிஷனாக இல்லாமல் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த 6-10 கனெக்ஷனும் உங்களுக்கு வேலையை சுயதொழிலாக மாற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பை கொடுக்கும். கண்டிப்பாக இது செய்ய வேண்டாம்னு நான் சொல்லவில்லை. உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல, அந்த பாவகங்களுக்குடைய கிரகத்தின் பிளெஸிங்ஸ் கேட்டாற் போல நீங்கள் கண்டிப்பாக முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பணியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடியவர்களுக்கு பணிக்கான அற்புதமான ஒரு வளர்ச்சி, உங்களுடைய அங்கீகாரம், ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். பணிச்சுமை கண்டிப்பாக இருக்கும். கண்டகத்தில் உள்ள சனி கிரகம் உங்களுடைய சந்திரனை நேராக பார்ப்பது கண்டிப்பாக பணிச்சுமை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு பணிக்கேற்ற ஒரு உயர்வான நிலையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுயதொழில் நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, மிகுந்த கவனத்தை இதில் வைப்பது ரொம்ப முக்கியமான பலன். 6ல் உள்ள ராகு குரு இணைவு தொழில் தொடர்பான கடன்களில், அதிகமான கடனில் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயத்தை கொடுக்கலாம். அந்த ராகு சாரத்தில் குரு கிரகம் 4ஆம் வீடாகிய முதலீடு ஸ்தானத்தையும் பார்ப்பது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுதான் கன்னி ராசிக்கு ரொம்ப ஹைலைட்டான 6-10 தொடர்பு மட்டுமே இண்டிகேட் பண்ணுவது. அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவாக மாறுகிறார்னு சொல்லலாம். ஆனால் ராகு இவங்களுக்கு கோட்சாரத்தில் 5 என்று சொல்லக்கூடிய ஒரு சுப வீட்டில் அமர்ந்திருப்பதனால் இது ஒரு நல்ல பலன்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தினால், பூர்வ புண்ணிய பலத்தினால் குடும்பத்தில் ஒரு அடுத்தடுத்த தலைமுறை வளர்ச்சி, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம். இந்த ராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா இவங்களுக்குவே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலை. பெண் குழந்தை அதிகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப பிரமாதமான ஏற்றம். துலாம் ராசியிலும் இந்த ராகுவுடைய ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது. 5ல் ராகு இருக்கிறார். 9ல் குரு கிரகம் அதே ராகுவுடைய திருவாதிரையில் இருக்கிறார். ஸோ எல்லா புறமுமே ஒரு சுபமான ஒரு தொடர்பாக இந்த சர்ப்ப கிரகத்தின் ஆளுமை இவங்களுக்கு இருப்பதனால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். ஆனால் முயற்சி ஸ்தானத்தையும் இந்த குரு ராகு தொடர்போடு பார்ப்பதனால் ஒரு தேவையில்லாத ஓவர் கான்ஃபிடென்ஸை இந்த நண்பர்களும் தவிர்ப்பது முக்கியமான பலன். எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சற்று ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது இவங்களுக்கு முக்கியமான பலன். ஏன்னா தைரியஸ்தானாதிபதியான குரு ராகுவாக மாறி தந்த வீட்டை அவரை பார்ப்பது அளவுக்கு அதிகமான ஓவர் தைரியத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. மைண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாகவே யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்க. அப்போ பாசிட்டிவாக யோசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அதில் ஏதாவது நெகட்டிவ் வருமோ அப்படின்னு சேர்த்து யோசிப்பது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். எல்லாமே நமக்கு ஏற்றாற் போல பாசிட்டிவான விஷயங்களையே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கொண்டே போனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஃபெயிலியரில் தான் போய் அது லேண்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரிந்த விஷயம். ஆனால் இந்த கிரகநிலை 5ல் உள்ள ராகுவாக மாறக்கூடிய 9ல் உள்ள குரு ராகு இணைவு மனதில் சற்று ஓவர் கான்ஃபிடென்ஸ், தேவையில்லாத விஷயங்களை இழுத்து விட்டு கொள்ளாமல் நீங்கள் இருப்பது ஒரு நல்ல நிலை. இது அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றாறு போல பலன்களை கொடுக்கும். புத்திஸ்தானம், குழந்தை ஸ்தானம், காதல் ஸ்தானம், முக்கியமாக காதல் தொடர்பான விஷயங்களில்
உங்களுக்கு சரியில்லாதது போன்ற ஒரு விஷயங்கள் ஏதானும் இண்டிகேஷன்ஸ் வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் அதில் தற்காத்து கொள்வது, பாதுகாப்பான ஒரு விஷயத்தில் விலகி வருவது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக வரக்கூடிய குரு ராகு இணைவு. அந்த ராகு 4 இருக்கிறார். ஸோ 4ம் 8ம் ஒரு பரிவர்த்தனையாக கனெக்ட் ஆவது ஆரோக்கியஸ்தானத்திற்கு திடீரென்று ஏதாவது அச்சுறுத்தல் வரலாம். அவரவர்களுடைய வயதிற்கும் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்றாற் போல ஒரு நிலை, மனக்குழப்பம் அதிகம் ஏற்படுவதனால் கூட சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஓவராலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது சுப விரயங்களாக சில சுப முதலீடுகளாகவும் சிலருக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த 8-4 கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைக்காக மருத்துவ விரயங்களாகவும் சிலருக்கு நடக்கலாம். இல்லைனா சுப விரயங்களை செய்து கொள்வதற்கான ஒரு முதலீடுக்கான ஒரு பணத்தை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் முதலீடு ஸ்தானத்திற்குடைய பலன்களாகவும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த 2 பாவகங்கள் 2 விதமான பலன்களை, டோட்டலி கான்ட்ராஸ்டான பலன்களை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது எல்லோருக்கும் இது அப்ளை ஆகும். விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடு வாகனம் தொடர்பான சுப விரயங்களாக இருக்கலாம். சுய தொழிலுக்கான நண்பர்களுக்கு உங்களுடைய தொழிலுக்கான சில விரயங்கள் முதலீடுகளாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். இது வயதில் மூத்தவர்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு நம்ம முதல்லே சொல்லிட்டோம். இது ரிலேஷன்ஷிப் வகையில் கண்டிப்பாக நீங்கள் திருமணத்தை மீறிய சில பிரச்சனைகளான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பத்தை இது கொடுக்கும். 4 சுகஸ்தானம், 12 படுக்கை ஸ்தானம், 8 மறைவான ஒரு வீடு. இது தேவையில்லாத இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இதிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது விருச்சிகத்திற்கு இந்த குரு ராகு இணைவு ரொம்ப முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இவங்களுடைய ராசிநாதனும் 4ஆம் அதிபதியுமான குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 7ஆம் வீடே ஒரு பாதக வீடாக இருக்கக்கூடிய நிலை. இப்பொழுது அவர் ராகுவுடைய நட்சத்திரமாக மாறி 3இல் உள்ள ராகுவுடன் இணைகிறார். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 65%க்கு மேலே நிறைய எச்சரிக்கையான பலன்களும் சில நன்மைகளும் இருக்கிறது. இடமாற்றம், திடீரென்று ஒரு திருமண வாழ்வில் திருமணம் முடிந்த பிறகு ஒரு நல்ல இடமாற்றத்தை அடையக்கூடிய பலனாக சிலருக்கு நடக்கும். திடீரென்று ஒரு தேவையில்லாத புதிய நட்பு அறிமுகங்களால் சில தேவையில்லாத தொடர்பாக சிலருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மூலியமாக சில பிரச்சனைகளாகவும் இது மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப நிதானமாக அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல தேவையில்லாத பழக்கங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். இந்த ராகு குருவோட திரிகோணமாக இருப்பது ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் தைரியத்தை அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இங்கே இருக்கிறது. 7 உங்களுக்கு நீங்களே போய் 7ஆம் வீட்டில் பாதக வீட்டில் ஒரு பெரிய டிராப்பில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயத்தை கொடுக்கக்கூடிய நிலை. அது ராகுவுடைய சாரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அது கிளியராக நமக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது திருமண வாழ்வை இல்லைன்னா காதல் தொடர்பான சில குழப்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விருச்சிகத்தை போலவே இவர்களுக்கும் வேறு சில பாவகங்களின் தொடர்பினால் இதே பலன்கள் காட்டுகிறது. திருமண வாழ்விலும் சற்று நீங்கள் அனுசரித்து செல்வது, உங்கள் வாழ்க்கை துணையுடைய விஷயங்கள் மூலியமாக நிறைய முடிவுகளை நீங்கள் எடுப்பது, அவர்களுடைய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய தைரியத்தை சற்று குறைத்துவிட்டு வாழ்க்கை துணைக்கு எது சரி என்று படுகிறதோ அதையும் நீங்கள் கன்சிடர் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான 1-5-9 குரு தொடர்பு கொள்வதனால் ஒரு சுப வீடுகளாக வரக்கூடிய நிலையினால் அவங்களுடைய சில கருத்துக்கள் ஒரு நல்ல கருத்துக்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது, பணிக்கான சில இடமாற்றங்கள் திடீரென்று சில ஒரு முக்கியமான இடம் மாறி செல்லக்கூடிய பலன்கள் ரொம்ப ஹைலைட்டாக தெரிகிறது. 4ஆம் வீட்டிற்குடைய குரு 4ல் இருக்கக்கூடிய நிலையும், அது குரு ராகு சாரத்தில் செல்வது, அந்த ராகு அற்புதமாக தைரியஸ்தானத்தில் இருப்பது, பொருளாதார மேன்மை, இடமாற்றத்தோடு கூடிய பணி வளர்ச்சி, பிரமாதமான ஏற்றம், இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் தனுசு ராசிக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி நண்பர்களுக்கு இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரத்திற்கு இந்த இணைவு நடக்கக்கூடியது 6ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு குருவாக, 6ஆம் வீட்டில் உள்ள குரு ராகுவுடைய நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை. அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ இந்த 2 பாவகங்களுமே திருமண வாழ்க்கையை தொல்லைப்படுத்தக்கூடிய பாவகங்கள். கண்டிப்பாக திருமண வாழ்வில் முதலில் நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய பலன், அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு ராசியாக இந்த மகரம் வரக்கூடிய நிலைன்னு சொல்லலாம்.
வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் பேசினால் அந்த எதிரி தன்மையோடு அந்த விஷயங்களை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயமாகவே இந்த பேச்சு அமையக்கூடிய நிலையும், அது 6 என்று சொல்லக்கூடியது 7ஆம் வீட்டை பிரிக்கக்கூடிய நிலையும் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. கூடிமானவரையும் நீங்கள் பேசாமல் அனுசரித்து செல்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அதே சமயம் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் பிரமாதமான வளர்ச்சி, உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம், ஒரு தொழில் ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சி, தொழிலில் அற்புதமான அதிர்ஷ்டத்தினால் உள்ள நன்மைகள், மிகப்பெரிய வருமானத்தில் ஏற்றம், இதனால் ஒரு பெரிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன், எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய பலன், பணி ரீதியிலான முயற்சிகளுக்கு, திருமணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருப்பவர்களுக்கு பிரமாதமான வளர்ச்சியான காலகட்டம், பணியில் வளர்ச்சி, பணி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, நினைத்ததை விட அதிக வருமானத்தோடு கிடைக்கக்கூடிய வேலையாக இது இருக்கலாம். ஆனால் திருமணமான மிட்லைஃப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு 50ஸ்க்கு மேலே இருப்பவர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்வது திருமண வாழ்வில் ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்கு ஒரு கவனமான பலனாகவே காட்டுகிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 5ஆம் வீடாகிய ஒரு பூர்வீகம், பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பீஷியஸான சுப வீடாக இருக்கக்கூடிய 5இல் ஒரு ஓரளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய 2-11 கூடிய அதிபதி அந்த வீட்டில் ராகுவோடு இணைகிறார். அந்த ராகு உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகம் முதலில் கொடுக்கும். பூர்வீகத்தினால் நன்மைகள், பூர்வ புண்ணிய பலத்தினால் குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணத்தினால் ஏற்றம், நல்ல வளர்ச்சியான ஏற்றமான காலகட்டம், அவர்களுக்கு திருமணம் நடக்கும், அவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடைய அந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய திருமண வாழ்க்கையினால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், வளர்ச்சிகள் இதெல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் சில ஓவர் கான்ஃபிடன்ஸ் உள்ளடக்கிய விஷயங்களாக சில விஷயங்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ராகு சாரத்தில் குரு கிரகம் உங்களுடைய 9ஆம் வீடு, அதே பாதக வீடு, அதை பார்ப்பதனால் துலாம் ராசியாக வரக்கூடிய உங்களுடைய பாதக வீடு, பாக்கிய வீடு, கண்டிப்பாக முயற்சிகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆலோசித்து சிலரிடம் கலந்து பேசி புதிய முடிவுகளை எடுப்பது நல்ல நிலை. முக்கியமாக பூர்வீகம் தொடர்பான முடிவுகள், காதல் தொடர்பான முடிவுகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்களுமே குறுக்கு வழியில் தேவையில்லாமல் ஒரு ஷார்ட் டேர்மில் மணி மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை தவிர்ப்பது கும்பராசிக்கும் மிகுந்த கவனமான பலனாக காட்டுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு வளர்ச்சி, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். கடந்த கால சனியுடைய அனுபவத்திலிருந்து ஒரு மாறுபட்ட நல்ல மன நிம்மதியை அடையக்கூடிய நிலை கும்பராசிக்கு இந்த இணைவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அது 5ஆம் வீடாக வரக்கூடிய குருவாக இருப்பதனால் கண்டிப்பாக ஒரு சுபத்தன்மையை இவர் கொடுப்பார். பொருளாதாரத்திலும் ஏற்றத்தை கொடுப்பார். பணி ரீதியிலாகவும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தினால் மேன்மைகளை கொடுப்பதற்கு, பிரயாணங்களை கொடுப்பதற்கு மிகுந்த வாய்ப்பாக நிறைய நண்பர்களுக்கு இதை கொடுப்பார். ஆனால் அதிர்ஷ்டத்தினால் சில விஷயங்கள் நடந்துவிடும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, குடும்ப வாழ்வை பார்த்து கொள்வது கும்பராசிக்கு முக்கியமான பலனாக வருகிறது. அந்த அதிர்ஷ்டஸ்தானமே பாதகஸ்தானமாக இருப்பதனால் அதிர்ஷ்டத்தை தருவது போல செய்து இறுதியில் நம்மளை ஃப்ளாப் பண்ணிவிடும். அதுதான் பாதக வீடு, பாக்கிய வீட்டிற்குடைய பலனாக நான் உணர்ந்தது. அடுத்தது இறுதி ராசியாகிய மீன ராசிக்கு இந்த பலன் என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுடைய ராசிநாதனும் 10ஆம் வீட்டுக்குடையவருமாக வரக்கூடிய குரு கிரகம் 4ஆம் வீட்டில் இந்த ஒரு இணைவில் இருக்கிறார். இது சுகஸ்தானம், முதலீடு, வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தையும் அந்த குரு தொடர்பாக இருப்பது, அந்த சாரம் கொடுத்த ராகு கிரகம் 12இல் இருப்பது, வீடு வாகனங்கள் போன்றவை சிலர் நேரடியாக வாங்கி மகிழக்கூடிய சில காரணங்களாக இருக்கலாம். சிலருக்கு தேவையில்லாத ஒரு ஓவரான ஒரு பட்ஜெட்டில் சில அதீதமான ஒரு பெரிய விஷயத்திற்குள் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். கண்டிப்பாக மீனராசி நண்பர்களும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு இணைவு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் தொடர்பாக இருப்பதனால் இது சிக்கலை கொடுத்தால் ரொம்ப நீண்ட நாட்கள் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய நிலையும், வெளியில் வருவதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய காலகட்டத்தையும் கொடுத்துவிடும். ஒரு புதிய முடிவு, புதிய முதலீடு, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தால் கூட பலமுறை யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இந்த மீன ராசி நண்பர்களும் இருக்கிறார்கள். முக்கியமாக தொழில் ரீதியிலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 குடையவராக இருந்து இந்த குரு ராகுசாரத்தில் இருப்பதனால்
தொழிலுக்கான முதலீடுகள் அப்படின்னு நீங்கள் நம்ம நினைப்பது ஒரு தொகையாக இருக்கும். அது சில பல காரணங்களால் ஒரு 2 மடங்குக்கு மேலாக கூட இறுதியில் அது ஃபைனலைஸ் பண்ணப்படக்கூடிய நிலையை கொடுத்து விடும். ஸோ மீன ராசி அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் உள்ள குரு ராகு தொடர்பு கண்டிப்பாக ஜென்மத்தில் உள்ள சனியையும் நம்ம இணைத்து மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருப்பது பாதுகாப்பான பலன்களையே கொடுக்கும். நன்றி நண்பர்களே.